அன்னை ஆதிபராசக்தி லலிதாம்பிகை அம்மனுடைய திருக்கோவில் கோவையிலே பெரிய தடாகம் பகுதியிலே அனுவாவி சுப்பிரமணியர் கோவில் அடிவாரத்திலே அமைந்துள்ளது. இது ஒரு விசேஷமான ஸ்தலமாகும். இந்த அனுவாவி சுப்பிரமணியர் கோவிலுக்கு என்று ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கின்றது. இராமாயண காலத்திலே இலங்கையிலே ராவணனுடன் யுத்தம் நிகழும்போது லக்ஷ்மணன் மயக்கமடைகின்றார். அவருடைய மயக்கத்தை போக்குவதற்காக சஞ்சீவினி மூலிகையை எடுத்து வரும்படியாக ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு உத்தரவிடுகின்றார்கள். ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமியும் இமயமலை நோக்கி பறந்து சென்று அங்கே சஞ்சீவினி மூலிகை எந்த மலையில் இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முடியாத காரணத்தினால அந்த மலையையே பெயர்த்து எடுத்துக்கொண்டு தென் இந்தியாவை நோக்கி இலங்கையை நோக்கி பறந்து வருகின்றார். அவ்வாறு வரும்பொழுது அவருக்கு தாகம் எடுக்கின்றது. அந்த தாக சாந்திக்காக அனுவாவி சுப்பிரமணியர் திருக்கோவில் என்று இன்று அழைக்கப்படுகின்ற இந்த மேற்கு தொடர்ச்சி மலையின் மீது இறங்குகின்றார். அங்கே அவருக்கு ஜலம் அகப்படுவதில்லை. தாக சாந்திக்காக அவர் தண்ணீரை தேடி அங்கும் இங்கும் அலைகின்றார். இறுதியாக அவர் ஒரு சிவலிங்கத்தை வடிவமைக்கின்றார். அந்த சிவலிங்கத்திலே அருணாச்சலேஸ்வரரை தியானித்து வேண்டுகின்றார். சுவாமியும் சாக்ஷாத் பார்வதி தேவியுடன் அங்கே அம்மையப்பராக எழுந்தருளி என்ன வேண்டும் என்று கேட்கின்றார்கள். ஆஞ்சநேய சுவாமியும் தனக்கு தாக சாந்திக்காக தண்ணீர் வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார். சுவாமியும் அம்பாளும் மிகவும் மகிழ்ந்து ஸ்ரீ சுப்பிரமணியரை அங்கே அழைக்கின்றார்கள். சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோட அங்கே எழுந்தருளுகின்றார். தன்னுடைய வேலினாலே குத்தி அனுமனுக்காக ஒரு வாவியை உண்டாக்குகின்றார். ஆகினால்தான் இந்த ஸ்தலத்திற்கு அனுவாவி என்கின்ற பெயர் இன்றளவும் விளங்கி வருகின்றது. இந்த அனுவாவி தீர்த்தமானது ஆஞ்சநேயருடைய தாகத்தை தீர்க்கின்றது. அன்று முதல் இங்கே ஸ்ரீ சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையோடு திருக்கோவில் கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார். இந்த திருத்தலத்திலே ஆஞ்சநேய சுவாமிக்கென்று ஒரு சந்நிதியும் இருக்கின்றது. ஸ்ரீ லலிதாம்பிகை அறக்கட்டளை சார்பாக இந்த அனுவாவி சுப்பிரமணியர் கோவிலினுடைய அடிவாரத்திலே 45 அடி உயரத்திலே அனுமனுக்கு என்று ஒரு விக்கிரகம் அமைக்கப்பட்டு அங்கே வழிபாடுகளும் நிகழ்ந்து வருகின்றன. ஸ்ரீராமர் பட்டாபிஷேக திருக்கோலத்திலே காட்சி அளிக்கின்றார். இங்கே வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் நோய் தீர்த்தல், திருமண தடை தாமதம் நீக்குதல், வேலை வாய்ப்பு போன்ற எண்ணிய காரியங்களெல்லாம் ஜெயமாகும்படியாக அருள் பாலித்து வருகின்றார். இந்த அனுமனுடைய திருக்கோவிலுக்கு அருகிலே ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் திருக்கோவில் 2000வது ஆண்டு பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிஜி அவர்களுடைய திருக்கரங்களினாலே கும்பாபிஷேகம் செய்யப்பெற்றது. இன்றைக்கு இந்த திருக்கோவில் வெள்ளி விழா ஆண்டை எட்டி இருக்கின்ற காரணத்தினாலே மீண்டும் இந்த திருக்கோவில் புனருத்தாரணம் செய்யப்பெற்று புதுப்பிக்க பெற்று மிக பிரம்மாண்டமான முறையிலே முன்பு இருந்ததைப் போல 3 மடங்கு பெரிய கோயிலாக இங்கே தற்பொழுது கட்டப்பட்டு வருகின்றது. இந்த திருப்பணியானது வருகின்ற தை மாதம் நிறைவு பெறுகின்றது. வரும் விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 10ஆம் நாள் 22/2/2026 வருடம் இந்த ஸ்ரீ லலிதாம்பிகை அம்மன் திருக்கோவிலுக்கு சிறப்புமிக்க கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. இந்த லலிதாம்பிகை அம்மன் இத்தகைய பெருமை மிக்க அனுவாவி புண்ணிய கஷேத்திரத்திலே வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள்வாரி வழங்கும் திருத்தலமாக அமைந்திருக்கின்றது. அன்னை ஆதிபராசக்தி லலிதாம்பிகை இங்கே 6 அடி விக்கிரகமாக கொலுவிருக்கின்றாள். இந்த அம்பிகையினுடைய விக்கிரகத்திலே ஒரு சிறப்பு அம்சம் இருக்கின்றது. இந்த அம்பிகை கல் விக்கிரகமாக மட்டுமல்லாமல் சாக்ஷாத் ஒரு தாயினுடைய வாத்சல்யத்தோடு அருள் பாலிக்கின்றாள். லலிதாம்பிகை அம்மனுடைய திருவுருவத்திலே அருள் பாலிக்கின்ற ஆசீர்வதிக்கின்ற திருக்கரமும் வரமளிக்கின்ற திருக்கரமும், அதாவது அபயஹஸ்தம் என்ற கரமும் வரஹஸ்தம் என்ற கரமும் இருப்பதில்லை. அதற்கு பதிலாக 4 கரங்களை உடையவளாக அம்பிகை காட்சியளிக்கின்றாள். பிறகு எப்படி அம்பிகையினுடைய அருள் பக்தர்களுக்கு வந்து கிடைக்கும்னு கேட்டா, அம்பிகையினுடைய திருக்கண்களின் வாயிலாகத்தான் பக்தர்களுக்கு இந்த அருள் வருகின்றது.
ஆகையினால்தான் அம்பிகையினுடைய கடைக்கண் பார்வைக்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து வழிபடுகின்றார்கள். ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை, தை மாதம் வெள்ளிக்கிழமைகளில் ஆயிரக்கணக்கிலே இங்கே கூட்டம் அலைமோதுகிறது. காரணம், பக்தர்களுடைய வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அந்த வேண்டுதலை அன்னை ஆதிபராசக்தி லலிதாம்பிகை வேண்டிய வேண்டுதல்களை வேண்டிய வண்ணமாகவே நிறைவேற்றி வைக்கின்றாள். தாயினுடைய கருணைக்கு அளவே இல்லை. ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு பகல் 12 மணிக்கு சிறப்புமிக்க அபிஷேகங்கள் இங்கே நிகழ்கின்றன. இத்தகைய சிறப்புமிக்க திருத்தலத்தின் சிறப்புமிக்க வெள்ளி விழா ஆண்டாக விளங்குகின்ற இந்த 2026ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 22ஆம் நாள் நிகழக்கூடிய இந்த திருக்குட நன்னீராட்டு விழா கும்பாபிஷேகத்திலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டுமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம்.